எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வென் சேஞ்சஸ் ஹேப்பன், மாற்றங்கள் எப்பொழுது நிகழ்கின்றன. டைரக்டாக சம்பவத்துக்கு போயிடுவோமா? ஒரு கம்பெனி முதலாளி, அவர் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறவர். அவருக்கு சொந்தமாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் இவரோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காரு. ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு வீக்கெண்டு மாதிரி வர சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்குள்ளே குட்டி குட்டி முதலைகள், குட்டி குட்டி ஷார்க்கெல்லாம் வளர்க்குறாரு. திடீர்னு அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்கிறார், யாராவது ஒருத்தர் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீந்தி போவீங்களா? இது சேலஞ்சு, ஜெயிச்சு வர்றவங்களுக்கு நான் பரிசு வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் யோசிக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ளே வெறும் நான் தண்ணியாக தான் நீந்தி போயிடலாம். குட்டி குட்டி முதல்ல இருக்குது, ஷார்க் இருக்குது, உயிருக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாருக்கும் இருக்கும்ல. திடீர்னு ஒரு சவுண்டு, தண்ணி அப்படியே தெரிக்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஒருத்தர் டைவ் அடிச்சிருக்கிறார். கடாமல் பயங்கர கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த எண்டில் ஒரு மரண பயத்தோடு வெளியே வந்துட்டார். கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு எந்த முதலையாலேயோ இல்லை ஷார்க்காலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பாஸுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் இவ்வளோ தைரியமாக குதிச்சு அந்த சைடு வெற்றிகரமாக வெளியே வந்திருக்கான்னு சொல்லி நேராக போய் கை கொடுத்து பாராட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவன் முகத்தில் ஒரு மரண பயம் இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லப்பா, நான் ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் சொல்லலை, அதுக்குள்ளே நீ குதிச்சிட்ட, உனக்கு என்ன ப்ரைஸ் கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, என்னை யார் தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியணும், எனக்கு அதுதான் முக்கியம். இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப சாதாரணமான கதை தான். ஆனால் இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் ஜாஸ்தியாக இருக்கு. இவன் இந்த கேள்வி எப்போ கேட்குறான்? என்னை யார் தள்ளி விட்டான்ற கேள்வி எப்போ கேட்குறான்? வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்குறான். அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட உடனே என்ன யார் தள்ளி விட்டது, என்ன யார் தள்ளி விட்டதுன்னு கேட்டிருந்தா அந்த டைமில் முதலையோ இந்த ஷார்க்கோ இவனை கடிச்சு இவனுக்கு உடல் சேதமோ உயிர் சேதமோ கூட ஆயிருக்கும். கரெக்டாக அவன் விழுந்த உடனே அவன் யோசிச்சது என்னென்ன, இந்த கரையை வெளியே வரணும், அவ்வளோதான், நீந்தி வெளியே வரணும். அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. நீந்தி வெளியே வந்துட்டான். கரெக்டாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை தள்ளி விட்டது யார், எனக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும், இதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பித்தான். நம்ம வாழ்க்கையிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது திடீர்னு டாக்டர் டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏன் கேன்சர் வந்தது, எனக்கு எப்படி கேன்சர் வரலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்குறது கண்டுபிடிக்கணும். கேன்சர் வந்ததுக்கான காரணம் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுவே கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கரெக்டாக இனி என்ன பண்ணணும்? கீமோ பண்ணணுமா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இதை விட்டு எப்போ எழுந்து வரணும்னு யோசிக்கணும் பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்துச்சுங்களேன், ஒரு மனக்கசப்பு ஏற்படுது ரிலேஷன்ஷிப்பில் நினச்சிக்கங்களேன், அது ஏன் நடந்ததுன்னு யோசிக்கணும். ஆனால் அதுவே யோசிச்சுட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஒர்க்கில் இறங்கணும். அப்போ தான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சரியாகும். ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த பிஸ்னஸ் லாஸ் நடந்ததுன்னு யோசிக்க தான் செய்யணும். ஆனால் ஏன் நடந்ததுன்னு உட்காந்து யோசனை இருக்கிறதுல சொல்யூஷன் கிடையாது. என்ன பண்ணணும்? அதுக்கு ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணால் இந்த கடனை விட்டு வெளியே வரலாம், என்ன பண்ணால் இந்த பிஸ்னஸை வெற்றிகரமாக மாற்றலாம், அந்த யோசனையில் போகணும். நம்ம எழுந்துக்கும் போது ஒரு நாளுமே நமக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். என்னென்னா, இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அதை சமாளிப்பேன், அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதுக்கான எனர்ஜி என்கிட்ட இருக்குது, எனக்கு அதுக்கான சக்தி இருக்குது, இறைவன் என் கூட இருக்கிறாரு, இப்படி நினச்சி நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ சேஞ்சஸ் எப்போ ஏற்படும்னா, ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை யோசிக்கிறதுனால சேஞ்சஸ் வரப்போகிறது இல்லை, அந்த பிரச்சனை சொல்யூஷன் கொண்டு போகிறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த சேஞ்சஸ் வருது. ஓகே, ஒரு காமெடி சைடு பார்ப்போம். இன்னைக்கு சொன்ன கதை இருக்குல்ல, இதுக்கு ஒரு காமெடி வேர்ஷன் இருக்குது, பியூர்லி காமெடி தான். ஓகேவா? ஒரு கம்பெனி முதலாளி, அவருக்கு வந்து தாய்லாண்டில் வந்து அவருக்கு சொந்தமாக வீடு வாசல்லாம் இருக்குது. அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறார். என்னென்னா, ஆண்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலாம், பெண்கள் ஒர்க் பண்ண அவங்க கணவரையும் கூட்டு வரலாம். ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி கொண்டு போகிறேன். இதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுலேயும் சின்ன சின்ன முதலீடுகள் இருக்குது. அங்கேயும் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போனீங்கன்னா வெற்றிகரமாக வெளியே வந்துட்டிங்கன்னா $1 மில்லியன் தரேன்றார். ஒருவேளை இந்த முதலைகள் கடிப்பட்டு உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் $2 மில்லியன் தருவேன். ஒருவேளை உயிர் சேதமே ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு $5 மில்லியன் தருவேன். யாருக்கு அந்த தைரியம் இருக்கோ இறங்குங்க அப்படின்னு. அப்போ எல்லா மனைவி மறுபடியும் கணவர் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் $1 மில்லியன் மினிமம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. திடீர்னு ஒருத்தன் பார்த்தா தண்ணியில் குடிச்சிட்டான். அவன் அடிச்சு பிடிச்சி அப்படி அந்த சைடு வந்துட்டான். பார்த்தோன்னா
ஒரு சேதம் இல்லை, தப்பிச்சிட்டாரு. அந்த இதுக்கிட்ட முதல்ல மாட்ட வெளியே வந்துட்டார். அந்த முதலாளி சொன்ன மாதிரி நான் உனக்கு ஒரு $1 மில்லியன் தரேன். இவன் வந்து அவன் பொண்டாட்டி மறைச்சு பார்க்குறான். புரிஞ்சு போச்சு, தள்ளினது பொண்டாட்டி தான். ஒரு குஷ்டு வந்துட்டார். இந்த மாதிரி எப்படின்னா எப்படி கேட்டாலும் $1 மில்லியன் கிடைக்கும், உடலுக்கு ஏதாச்சும் $2 மில்லியன், இறந்தே போய்ட்டு $5 மில்லியன், எப்படி பார்த்தாலும் பைசா இருக்குது அப்படின்னு. இப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்ணின் பங்களிப்பு இருக்குன்னு. இந்த பழமொழியே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ஆமாங்க, சத்தியமாக அப்போ தாங்க வந்தது. நம்புகிறவங்க நம்புங்க. ஓகே, இன்றைக்கி டாபிக் என்ன? வென் சேஞ்சஸ் ஹேப்பன். எப்போது மாற்றங்கள் ஏற்படுகிறது. பிரச்சனை வந்தது நினைச்சு வருத்தப்படும் போது மாற்றங்கள் வர்றதே இல்லைங்க. வந்துச்சுடா, என்னடா பண்ணணும், நான் பண்ணி பார்க்கலாம், சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சி இறங்கி வேலை பண்ணும்போது தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.